தூத்துக்குடியில் முடங்கியது, குஜராத்தில் பிரம்மாண்டமாக எழுந்தது, மீண்டும் சொல்லியடித்த குஜராத், உருவான தொழில் சாம்ராஜ்யம். தமிழக அரசியலில் ஒன்று மாறாத ஒன்று என்றால் அது குஜராத் என்ற பெயர்தான். அங்கே தொழிற்சாலைகள் வருகின்றன, முதலீடுகள் குவிகின்றன. தமிழகத்தில் ஏன் அப்படி இல்லை? ஆனால் ஒரு மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி எப்படி உருவாகிறது என்பதையும், அதே நேரத்தில் மற்றொரு மாநிலத்தில் உருவாக வேண்டிய தொழில்கள் ஏன் முடங்குகின்றன என்பதையும் சேர்த்து பேசாமல் குஜராத்தை மட்டும் குறை கூறுவது முழுமையான பார்வை அல்ல. தமிழகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று தொழில் மற்றும் முதலீடு தொடர்பான விவாதங்கள் பல நேரங்களில் அரசியல் கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்க்கப்படுவது. எதற்கெடுத்தாலும் போராட்டம், திட்டம் வந்தால் எதிர்ப்பு, தொழிற்சாலை என்றால் சுற்றுச்சூழல் என்ற பெயரில் அரசியல், மொழி மற்றும் அடையாள பிரச்சனைகளை முன்னிறுத்தி அரசியல் செய்வது, ஒவ்வொரு திட்டத்தையும் கட்சி அரசியலின் கண்ணாடி வழியாக பார்ப்பது போன்ற அணுகுமுறைகள் நீண்ட காலத்தில் தொழில் சூழலை பாதித்துள்ளது. இதற்கு மிக முக்கியமான உதாரணமாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள சர்ச்சையை குறிப்பிடலாம். வேதாந்தா குழுமத்தின் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி நீண்ட காலமாக போராட்டங்கள் நடைபெற்றன. கடந்த 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை மற்றும் துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு தமிழக அரசு ஆலையை மூடுவதற்கான நடவடிக்கையை எடுத்தது. இதன் பின்னர் ஆலை செயல்படாமல் போனது. இதனால் காப்பர் ஏற்றுமதி செய்த இந்தியா இறக்குமதி நிலைக்கு தள்ளப்பட்டது. ஒரு தொழிற்சாலை மூடப்படுவதால் ஏற்படும் பொருளாதார விளைவுகளை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்பட்டன. தொழிற்சாலையை சுற்றி இயங்கிய சிறு மற்றும் குறு தொழில்கள், போக்குவரத்து, ஒப்பந்த பணிகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் பாதிக்கப்பட்டன. ஒரு தொழில் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறும் போது அது வெறும் ஒரு தொழிற்சாலை வெளியேறுவது மட்டுமல்ல, அதனுடன் வேலைவாய்ப்புகள், உள்ளூர் வருமானம், துணை தொழில்கள், வரி வருவாய், ஏற்றுமதி வாய்ப்புகள் என ஒரு பெரிய பொருளாதார சங்கிலியே பாதிக்கப்படுகிறது. இங்கேதான் குஜராத்தில் முந்த்ரா ஒரு முக்கியமான உதாரணமாக முன்வருகிறது. அதானி குழுமத்தின் கட்ச் காப்பர் லிமிடெட் குஜராத்தின் முந்த்ராவில் பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த செம்பு சுத்திகரிப்பு ஆலையை அமைத்துள்ளது. இந்த ஆலையின் முதற்கட்டம் ஆண்டுக்கு 5 லட்சம் மெட்ரிக் டன் செம்பு சுத்திகரிப்பு திறனுடன் உருவாக்கப்பட்டது. நிறுவனம் கடந்த 2024 மார்ச் 28ஆம் தேதி அன்று வணிக ரீதியான உற்பத்தியை தொடங்கியது. 2ஆம் கட்ட விரிவாக்கம் நிறைவடைந்த பிறகு ஆலையின் திறன் ஆண்டுக்கு 10 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. குஜராத் வளர்கிறது, தமிழகம் தேய்கிறது என்று வெறுமனே அரசியல் கோஷம் எழுப்புவதால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. குஜராத்தில் ஒரு தொழில் வருகிறது என்றால் அந்த மாநிலம் முதலீட்டாளர்களுக்கு என்ன சூழலை உருவாக்கியது என்பதை பார்க்க வேண்டும். அதேபோல் தமிழகத்தில் ஒரு தொழில் வளரவில்லை என்றால் அதற்கான காரணங்களையும் நேர்மையாக ஆராய வேண்டும். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு சீன அதிபர் சந்திப்பு, செங்கோலை நாடாளுமன்றத்தில் வைத்தது, செஸ், ஹாக்கி, ஸ்குவாஷ், டென்னிஸ், மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மட்டுமல்லாமல் AI, விளையாட்டு அறிவியல் போன்ற துறைகளிலும் சார்ந்த நிகழ்ச்சிகளை தமிழகத்தில் நடத்தி உலக அரங்கில் தமிழகத்தை அடையாளம் காட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது.